ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் புட்டுக்கு தேங்காய் திருவிட்டு வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக மேலோட திருவுவோம். அப்புறம் இந்த ஓட்டில் ஒட்டிகிட்டு இருக்கிற தேங்காய்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஒரு 3 மூடியில் தேங்காய் இருந்தது. இதை வச்சு சுருக்குன்னு ஒரு தேங்காய் துவையல் அரைக்கலான்னு ரெடி பண்ணுறேன். அதை எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 3 வரமிளகாய். நல்ல இது காரமாகவே இருக்கும். நான் 3 தான் வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு கொட்டை புளி இருக்கும். 2 கொட்டை புளி. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு உளுத்தம்பருப்பு, குண்டு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து இருந்தாலும் வச்சுக்கலாம், என்கிட்ட கருப்பு உளுந்து இல்லை. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ அதை 3 மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த மிளகாயை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பை வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். இந்த பக்கம் சாம்பாருக்கு குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன். நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், பார்க்கலாம். நல்லா பொன்னிறமாக உளுந்து வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அந்த எண்ணெயை நம்ம வடிகட்டிட்டு வெறும் வானலாம் வச்சுக்கலாம். வறுத்த உளுத்தம் பருப்பை எடுத்துகிட்டு தான் நான் அப்புறம் எண்ணெயை வடிகட்டினேன். இப்போ வானலில் வச்சுருக்கேன். இந்த வானலில் இந்த தேங்காயை போட்டு ஒரு பரட்டிக்கலாம். பரட்டாமல் அப்படியே பச்சையாகவும் தேங்காய் போட்டு அரைக்கலாம். அந்த மாதிரி வதக்கி அரைச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது கொஞ்சம் வீணாகாமல் நல்லாயிருக்கும். 2 நாள் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இது ஒன்றும் வீணாக போகாது. தேங்காய் போட்டு வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதே நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சும்மா இந்த வானல் சோட்டில் போட்டு வதக்கினாலே போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வறுத்த மிளகாய் போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் புளி போட்டுக்கலாம். புளி போட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த தேங்காயும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம துவையல் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தேங்காய் துவையல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ ஃபைனலாக தான் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்க போகிறோம். முதலே சேர்த்தா ரொம்ப மசிஞ்சு ஒரு மாதிரி குழகுழப்பு தன்மையாக இருக்கும். ஆனால் இப்போ நம்ம ஃபைனலாக சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குழகுழப்பாக அரைச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் சுருக்குன்னு ஒரு தேங்காய் துவையல் ரெடி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் துவையல் கட்டு சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அப்படி எல்லா சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம சாம்பார் துவையல் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், கஞ்சி குடித்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு துவையல் இது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அது வீணாக போகக்கூடிய ஒரு தேங்காவில் தான் நான் செஞ்சேன். வெள்ளையாக நம்ம இருக்கணுங்கிறதுக்காக மேலோட திருவிடுவோம். அடியில் இருக்கிற தேங்காய்லாம் வீணாக தூக்கி போடுவோம். அதை தான் நான் செஞ்சேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.